அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் சாத்மீகம் உங்கள் முன்னே. ஒரு ஊர்லங்க தம்பின்னு ஒருத்தர். அவர் பேர் தம்பி கிடையாதுங்க. அவர் பேர் குணசேகரன். அந்த ஊரில் எல்லாருமே தம்பின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் வீட்டில் நடக்கிற விசேஷம் எல்லாத்துலையும் கலந்துக்குவார். ஒவ்வொரு வீட்லேயும் ஏதாவது பிரச்சனைனா அதை போய் தீர்த்து வைப்பார். இப்படி அந்த ஊரில் எல்லா குடும்பத்து பிள்ளையாகவும் இருந்துகிட்டதுனால அவரை தம்பின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ ஒரு நாள் ஒருத்தர் வேகமாக இங்கேருந்து வந்தார். தம்பின்னு கூப்பிட்டாரு. என்ன சொல்லுங்கன்ட்டு. பாருங்க, நம்ம கடை வச்சுருக்கானே குப்பரத்தாங்க அவன் என்ன பேசுறது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான். எங்கே பேசிக்கிட்டு இருக்கான்? ஆமாம் தம்பி, ரொம்ப மோசமாக என்னை பற்றி தான் பேசியிருக்கான், என் பேரை சொல்லியே பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னான். ராத்திரி 8 மணியாக இருக்கும். அப்போ தம்பி என்ன சொன்னார், இங்கே வாங்கண்ணே, இதை பாருங்க, ராத்திரி 8 மணி குடிச்சிருப்பான், அதனால தான் உங்கள் பேரை சொல்லி இவ்வளோ கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கான். நீங்கள் போங்க, காலையில் 5வது மணிக்கு அவனை கூப்பிட்டு 1 2 கேட்டலாம் போங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை தம்பி, அநியாயத்துக்கு என் பேரை குறித்து என் குடும்பத்தை குறித்து மானாங்கனையும் பேசிக்கிட்டு இருக்கான் தம்பி. அதான் சொல்கிறேன் நான், 8 மணி நைட்டு குடிச்சிருப்பான், அவன்கிட்ட மனுஷன் பேச முடியாது, மிருகமாக இருப்பான். இப்போ ஒன்றும் பேச வேணாம், நீங்கள் போங்க. நீங்கள் காலையில் 5வது மணிக்கு அவனை கூப்பிட்டு வச்சு கேட்டோம்னு வச்சிங்களேன், இவரை பற்றி பேசினே அதுக்கு பதில் சொல்கிறான்னா ஒழுங்காக பதில் சொல்லிட்டோம்னு சொன்னேன். சரி தம்பி, காலையில் என்னை இவ்வளோ கொடுத்து கேவலம் பேசுகிறேன் பார்த்தீங்களா, அதுக்குன்னா பதில் நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்றான். நான் சொல்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு தம்பியும் உள்ளே போயிட்டாருங்க. இவர் கேட்டுக்கிட்டு போனவர் திடீர்னு யோசனை வந்து தம்பிக்கிட்ட வந்து தம்பின்னு கூப்பிட்றாரு. என்னென்ன சொல்லுங்கண்ணே, ஒரு சின்ன யோசனை தம்பி அப்படின்றார். சின்ன யோசனையா, சொல்லுங்கண்ணே. தம்பி, இப்போ அவன் என்னை பற்றி என் பேரை குறித்து பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ ஒன்று நம்ம கேட்கலன்னு வச்சிங்களேன், காலையில் 5 மணிக்கு கூட்டத்தில் நீங்கள் கேட்கும்போது அவன் என்ன செய்வான்னு சொன்னால், நான் பேசவே இல்லையேன்னு சொல்லுவான். அப்போ நான் என்ன செய்கிறேன்னா, இப்போ போய் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை, என் பேரை குறித்து என் குடும்பத்தை பற்றி நீ பேசிக்கிட்டு இருக்க, காலையில் 5வது மணி கூட்டத்தை நீ பதில் சொல்லி ஆகணும்னு சொன்னால் அப்போ ஒரு சாட்சி மாதிரி போடுறதுல நம்ம ஒரு வார்த்தை கேட்கவான்னு சொல்லி கேட்டார். அப்போ நான் சொன்னேன், வேணாண்ணே, 8 மணி நல்லா குடிச்சிட்டு இருக்கான், அவங்ககிட்ட பேச்சு கொடுக்க, நீ வீட்டுக்கு போங்கண்ணே. இல்லை தம்பி, வீட்டுக்கு போகிறதுக்கு நான் போயிடுவேன், இந்த ஒரு வார்த்தை கேட்டால் தான் நியாயம் பிறக்கும் அப்படின்னு சொன்னார். சரி, உங்கள் இஷ்டம், போய் கேட்கறேன்னா கேளுங்கன்னு சொன்னேன். போனார் இங்கேருந்து நின்றுக்கிட்டு, என்னை பற்றி பேசிக்கிட்டு இருக்க, எல்லாம் சொல்லியாச்சு, காலை 5வது மணிக்கு கூட்டத்தை நீ பதில் சொல்லுடா அப்படின்னு. அப்படியா, ஒன்றை தாண்டா இவ்வளோ நேரம் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஓங்கி ஒரு அரைஞ்சான் பாருங்க. இந்த பல்லு உதட்டில் குத்தி ரத்தம் ஊற்றுதுங்க. ரத்தத்தோட தம்பிக்கிட்ட வந்தான். தம்பி எங்கேருந்து என்னங்கன்னு பார்த்தா உதட்டில் இந்த பல்லு குத்தி ரத்தம் ஊற்றுது. என்ன அடிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒரு தம்பி. இல்லை தம்பி, அவன் எப்படி அடிச்சிட்டான் பார்த்தீங்களாண்ணே, ஒரு வார்த்தை கேட்டேன், இதுக்கு அப்படி அடிச்சிட்டான்னு சொன்னார். சரிண்ணே, 5 மணிக்கு பேசிக்கலான்னு சொன்ன பிறகு, தம்பி ஆனால் 5 மணிக்கு நீங்கள் கேட்கும்போது இந்த ரத்தத்துக்கும் சேர்த்து நீங்கள் கேட்கணும்னு சொல்லிட்டு போகிறார். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஒரு சூழ்நிலையில் ஒன்று சொன்னோம்னா அதோடு போனோம்னா சரியாக இருக்கும். மேற்கொண்டு யோசனை பண்ணி அவர் செஞ்சுட்டு இப்போ வாய் கொடுத்ததுனால என்ன நினச்சிங்க, குடிகாரம் பேசிக்கிட்டு இருக்கோன்னா அவங்ககிட்ட பேச்சிலேருந்து அந்த அனுபவம் தான் பார்க்கணும். திரும்ப பேச்சு வச்சுக்கிட்டு அந்த நிலமை தாங்க. மீண்டும் ஒரு கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.